என் தங்கப்பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். யாரென்று உன் அம்மா உனக்கு சொல்வதை கேட்டு என் பிள்ளை, நிச்சயமாக நாளை இவரை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவேற்க வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுதும் சரி, விடியும் பொழுதும் சரி, மனது சற்று லேசாக இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக அந்த நாளில் என் பிள்ளை தான் முழுமையான மன சந்தோஷத்தை அடைந்து விட்டதாக உணர்ந்திடுவாய். நாம் இன்று நல்ல நாளைத்தான் சந்தித்திருக்கின்றோம், நாம் இன்று நல்ல விஷயங்களைத்தான் இந்த வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை, நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாயல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களுக்குமாக நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க ஒருவர் நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரப்போகின்றார். என் குழந்தையே, எத்தனையோ முறை இவரிடத்தில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காமல் போனாலும் சரி, இவர் உனக்கு உதவி செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, ஒருபோதும் நீ இவரை விட்டு விலக நினைத்தது கிடையாது. இந்த ஆண் உன் வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர் என்பதனை நிச்சயமாகவே நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். இவர் எப்படிப்பட்டவர் என்பதனை நீ நிச்சயமாகவே நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த ஆண் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கே வரவிருப்பதான செய்தி உன் அம்மா எனக்கு கிடைத்தது. நீ இவரிடத்தில் கேட்ட ஒரு உதவி அன்று உனக்கு மறுக்கப்பட்டது. இவர் உனக்கு தரமாட்டேன் என்றே நேரடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, என்ன நடந்ததோ புரியவில்லை. இப்பொழுது அந்த விஷயத்தையே உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இவர் இப்பொழுது உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கின்றார். நாளைய விடியலில் இவர் உன் இல்லத்திற்குள் நிற்கும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனதாக உன் கைகளில் கிடைக்கும். எந்த திருப்பங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லாமும் இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ கண்ணீர் சிந்தி சிந்தியே வருகின்ற சந்தோஷங்களையும் பெற முடியாமல் இருந்து விட்டாய். விடியலில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கின்ற உன் தாயானவள் இந்த இரவை நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்பதனையும் உனக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளைக்கு சட்டென்று இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை. சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு விதமாக மற்றவர்களோடு பழகுகின்றார்கள். எந்த விஷயங்களைத்தான் கடந்து வருவதாக இருந்தாலுமே அதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதனை பற்றி எல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பதில்லை. மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு ஒருபோதும் எந்த கவலையும் இருக்கவும் இல்லை. அதனால் என்ன நடந்தாலுமே, எந்த விஷயம் வந்தாலுமே இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டுதான் இந்த இரவை கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, இரவு எப்படி உனக்கு உறக்கத்தை கொடுக்கிறது என்பதனை பொறுத்துதான் விடியல் உனக்கு நல்ல பொழுதாக மாறும். இரவு முழுவதும் கஷ்டத்தோடும் வேதனைகளோடும் உறங்கிக் கொண்டிருப்பாயானால் விடியும் பொழுது உனக்கு ஏன்தான் விடுகிறது என்பது போல இருக்கும். மேலும் மேலும் அந்த கஷ்டத்திற்குள்ளேயே சிக்கி தவிப்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்ல நேரம் வந்து விட்டதை என் பிள்ளை நீ உணர்கின்ற தருணம் எப்பொழுது என்று யோசிக்கிறாயல்லவா? உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற லட்சியத்தின் பாதையை நோக்கி உன்னை பயணிக்க வைப்பதுதான் அத்தனை பேரினுடைய எண்ணமும். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்களின் சூழ்ச்சிகள் உன்னை தவறான பாதையை நோக்கி அழைத்து சென்று விடுகிறது.
பாதி தூரம் சென்ற பிறகு உனக்கு புரிந்து விடுகின்றது நாம் தவறான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் என்ன செய்ய முடியும்? இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க முடியும் என்பதனை என் பிள்ளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நாம் எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரவில்லை. எல்லா கஷ்டமுமே நாம் எதிர்பார்த்ததுதான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாம் நினைத்ததுதான். அதனால் இதற்காக என் குழந்தை ஒருபொழுதும் வருத்தப்படவில்லை. ஆனால் இந்த மனிதர்களினுடைய உணர்ச்சிகள், அவர்களினுடைய சிந்தனைகள் என்று இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தைக்கு மனது வேதனையாக இருக்கின்றது. என்ன நினைக்கிறார்கள் இவர்கள்? அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டும் ஏன் நடக்கக்கூடாது என்று யோசிக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் என் குழந்தைக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, மனம் வேதனைப்பட்டு ஓரிடத்தில் முடங்கி கிடப்பதை விட மனதில் சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய சுறுசுறுப்பும் உனக்குள் இருக்கின்ற முயற்சியும் என்றும் என்றென்றும் நீ கேட்ட விஷயத்தை எல்லாம் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும். இல்லாத பட்சத்தில் நீ நினைத்துவிட்ட நல்ல விஷயங்கள் கூட உனக்கு மிக பெரிய கெடுதலை உருவாக்கிவிடும். நீ பெற நினைக்கின்ற வெற்றியை இன்னொருவர் பெற்றுவிட்டு சென்று விடுவார். நீ பெற நினைக்கின்ற சந்தோஷத்தை இன்னொருவர் கைகளுக்குள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லக்கூடாது. நீ எதையுமே பெரிதாக நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் தொலைக்கக்கூடாது. யார் உனக்கு எதையெல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் நீ சந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, நமக்கான உதவிகள் எல்லாம் நாம் இந்த மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது என்பது ஏற்கனவே நமக்கு புரிந்துவிட்ட காரியம். யாரிடத்திலும் ஒரு உதவி என்று சென்று நாமாக நின்றாலும் சரி, அவர்களாகவே தேடி வந்து நமக்கு உதவியை செய்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே கடைசியில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை அவர்கள் சொல்லி காட்டத்தான் போகின்றார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களிடத்திலிருந்து நீ பெற்ற உதவிக்காக நீ மிகுந்த மனவேதனையை அடையத்தான் போகின்றாய். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பதை எண்ணி என் பிள்ளை, நீ ஒரு நாள் நிச்சயமாக இவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்கு நான் தர நினைப்பது அத்தனையுமே என்றுமே உனக்கான நிறைவான சூழ்நிலைகளை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். என்றுமே நாம் பெற்றுவிட்டோம் என்று நினைத்து பெருமிதம் கொள்வதும், நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி மற்றவர்கள் முன்னிலையில் கர்வம் கொள்வதும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கிடைப்பதை அமைதியாக பெற்றுக்கொள். நடப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் உன்னுடைய சிந்தனையை உனக்குள் தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பதை எல்லாம் மகிழ்ச்சியோடு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, நிம்மதியான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது என்றால் அது இப்பொழுது எல்லாம் தெய்வத்தை வணங்குகின்ற அந்த நேரம் மட்டும்தான். வேறு எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுப்பதில்லை என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. ஏனென்றால் எல்லோர் மனதிலும் பொய்மைதான் அதிகமாக இருக்கின்றது. எல்லோருடைய மனதிலும் வஞ்சகம்தான் அதிகமாக இருக்கின்றது. யாரும் யாருக்கும் இங்கு எந்த நன்மைகளையும் செய்ய விளைவதில்லை. யார் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. அதனால் இந்த வாழ்க்கையின் மீது ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு விதமான எண்ணம் வரத் தொடங்கி விட்டது. இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும், இந்த வாழ்க்கை தருகின்ற உறுதி என்னவென்றும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக இந்த இரவை கடந்து வருவாயானால் விடியும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விடியும் பொழுதில் நாளை உன்னை தேடி வருகின்றவர் யார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு ஒவ்வொருவரும் பயணிக்கின்ற நேரம், உன்னோடு ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கின்ற தருணம். உனக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று சொல்வது போலத்தான் இந்த மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். இவர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் என் பிள்ளையை வேதனைப்படுத்தாது. நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஆண் கொடுக்கக்கூடிய வெற்றி இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தூக்கி எறிகின்ற நிலைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து விட்டோமானால் நாம் ஆசைப்பட்டது அத்தனையுமே நம் கைகளில் வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அவமானத்தை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? அந்த அவமானத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது. அந்த அவமானத்தை மீண்டும் அவர்களுக்கே சென்று சேரும்படி செய்ய வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தை நீ எதிர்பார்த்து நிற்பது உண்மை என்றால் நாளைய தினம் கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நாளைய தினம் தைப்பூச நாள். தைப்பூச திருநாளினுடைய விடியலில் பௌர்ணமியினுடைய நாளில் உன்னை தேடி இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை கொண்டு உன் இல்லத்தை தேடி வரப்போகின்றார். கந்தனிடத்தில் பல நாட்களுக்கு முன்பாக நீ வைத்த வேண்டுதல் ஒன்று உனக்கு நிறைவேறாமல் போயிருக்கின்றது. அந்த வேண்டுதல் இப்பொழுது நிறைவாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்றார். உன் இல்லத்திற்கு அவர் நிச்சயமாக வரப்போகின்றார். உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து அவர் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று செய்து கொடுக்கத்தான் போகின்றார். மனது எதையும் பெற வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நம் தெய்வம் அதை நமக்கு கொடுப்பதாக நம் மனது நினைத்தாலே அது உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் இன்றும் உனக்கான பெருமகிழ்ச்சி கந்தனிடத்திலிருந்து கிடைக்கும். நாளைய விடியல் என்பது அப்பன் முருகனோடு உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக மட்டுமே இருக்கும். நிச்சயமாக நினைத்ததை விட பேரதிசயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தே தீரும். இந்த உலகத்தில் என் பிள்ளையே, தன்னை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அது அந்த தெய்வம் மட்டும்தான் என்று கை நீட்டுகின்ற என் குழந்தை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய தருணம். இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்ற நேரம் இது. இனிமேல் எதையும் நீ கைவிட்டு விடாதே. எந்த நிலைக்கும் என் குழந்தை வேதனைப்படாதே. நாளைய தினம் தைப்பூச நாளில் கந்தன் உன் இல்லத்தை தேடி வருகிறார் என்ற செய்தியை கேட்ட பிறகுமா வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அம்மா, எப்படி வருவார், எந்த ரூபத்தில் வருவார் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, கந்தன் அவரினுடைய பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரின் ரூபத்தில்தான் உன்னை தேடி வருவார். அது மட்டுமல்ல, அந்த பெயரை கொண்டவரினுடைய நெற்றியில் மங்களகரமான பொருட்கள் இருக்க வேண்டும். அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி என்று இதில் ஏதாவது ஒரு பொருள் நிச்சயமாக அவரினுடைய நெற்றியில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் முருகப்பெருமானின் பெயரை கொண்டும் நாளைய தினம் யாரேனும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க முன் வருகிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ அவர்களை மறந்துவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நீ இழந்துவிடக்கூடாது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பாராத நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
இந்த வராகி இன்று சொன்ன இந்த விஷயம் என் குழந்தைக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். உன் அம்மா உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக புரிய வைப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னை தேடி வந்த இந்த தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் என் பிள்ளை நிச்சயமாக மனமகிழ்ந்து விட்டாயானால் அதுவே எனக்கு போதும். நான் பெரும் சாதனையை புரிந்து விட்டேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.